Good morning students. Welcome to class 6 subject English prose 2 when the trees walked. Okay, first of all, when the trees walked, this prose is written by Ruskin Bond. First of all, I say the introduction about Ruskin Bond. He written 500 books and then poems, poetry, essays, novels. Then he got Padma Shri Award in 1999 and Padma Bhushan, and he got Padma Bhushan in 2014. He writes so many stories and books about children and also in adults. Okay, he lives in Missouri in India. He lives in Missouri in India. Okay, now we going to, first of all, I will teach the section 1. Section 1. First of all, I read this para and then I tell the meaning. Okay. One morning, while I was sitting beside grandfather on the veranda steps, I noticed the tendril of a creeping vine trailing nearby. As we sat there in the soft sunshine of a North Indian winter, I saw the tendril moving towards grandfather. 20 minutes later, it had crossed the step and was touching his feet. First of all, the poet, one morning, அதாவது ஒரு நாள் காலை பொழுதுல, the poet was sitting with his grandfather. Grandfather-ஓட இவங்க உட்கார்ந்துருக்காங்க. யாரு? The poet. அப்போ உட்கார்ந்துருந்தப்ப ஒரு டென்ட்ரில் அப்படி மீன்ஸ் படர்கொடி, ஒரு படர்கொடி அப்படியே படர்ந்து வர்றதை அவங்க பார்க்குறாங்க. யார் பக்கத்தில் படர்ந்து வருது அப்படின்னு சொன்னோன்னா ஹிஸ் கிராண்ட்ஃபாதர்கிட்ட அப்படியே மெதுவாக அது படர்ந்து வருது. அப்போ பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் வின்டர் அப்படின்னு சொன்னோன்னா அதாவது வின்டர் சீசன், அந்த பனிப்பொழுதில் அந்த வின்டர் சீசன் அப்போ எப்படி இருக்கும், நல்லா பனி பெய்யும். அந்த வின்டர் சீசன் பீரியடில் அப்படியே மெதுவாக அந்த டென்ட்ரில் வர்றதை பார்க்குறாங்க. கிராண்ட்ஃபாதர்கிட்ட வந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes லேட்டர், அதாவது 20 நிமிஷம் கழித்து அது தன்னுடைய கிராண்ட்ஃபாவோட அந்த ஃபீட்டுட்டே வந்துருச்சு. அது அவரோட காலை வந்து தொட்டுருச்சு. This is the first paragraph. There is probably a scientific explanation for the plant's behavior, something to do with light and warmth perhaps. அதாவது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக ஒரு கொடி வந்து அப்படியே படர்ந்து வருதுன்னா அது ஒன்று லைட்டை நோக்கி வரும், இல்லை அதுக்கு வார்ம், அதாவது அந்த வெப்பத்தை நோக்கி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இவரோட கிராண்ட்ஃபாதரோட பக்கத்தில் வரும்போது இவருக்கு ரொம்ப ஹாப்பி. சரி, நம்ம தாத்தா கிட்ட வருதே அப்படிங்கிறது ஹீ ஃபீல் வெரி ஹாப்பி. எப்பயாவது கிராண்ட்ஃபாதர் இல்லாமல் இவர் மட்டும் சிங்கிளாக, அதாவது தனிமையாக அந்த கார்டனில் உட்காரும்போது இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப லோன்லியாக அவர் வந்து ஃபீல் பண்ணுவார். ஆனால் தன்னுடைய தாத்தா கிராண்ட்ஃபாதர் பக்கத்தில் உட்காரும்போது இவருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டாக அந்த கார்டனே, அந்த தோட்டமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ரஸ்கின் பாண்ட் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. I would feel rather lonely, but as soon as grandfather joined me, the garden became a happy place. Grandfather had served many years in the Indian Forest Service. Grandfather வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் இவர் மெனி இயர்ஸ், அதாவது இந்திய
வனத்துறையில் வந்து நிறையா வருஷம் இவங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த கிராண்ட்ஃபாதருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சர்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரீஸ்னாவே ரொம்ப அவருக்கு அளவு கடந்த ஒரு பிரியம். On his retirement, he built a bungalow on the outskirts of Dehradun, planting trees all around. அதாவது அந்த ரிட்டையர்மெண்ட் பீரியடில், அந்த பணி ஓய்வு சமயத்தில் இவர் ஒரு பங்களாவை பில்ட் பண்ணுறாரு. யார் அப்படின்னு சொன்னோன்னா his grandfather built a பங்களாவை பில்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பங்களாவை எந்த பிளேஸில் அப்படின்னு சொன்னோன்னா டெஹ்ராடூன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில், அந்த பிளேஸில் பில்ட் பண்ணதுக்கப்புறம் அதை சுற்றிலும் என்னென்ன ட்ரீஸ் இவங்க வச்சாங்க அப்படின்னு சொன்னோன்னா லைம், அதாவது எலும்பிச்சம், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேங்கோ, கோவா, ஆரஞ்சு, இது மாதிரி so many trees and also eucalyptus and also Persian lilacs அப்படிங்கிற ட்ரீஸை நிறையா பார்த்திங்கன்னா இவங்க பிளான்ஸ் பங்களாவை சுற்றிலும் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க. In a fertile dune valley, plants and trees grow tall and strong. Fertile அப்படின்னாவே நமக்கு தெரியும், able to produce a lot of plants or crops. அதாவது ஃபர்டைல் அப்படின்னு சொன்னோன்னா என்ன அப்படின்னா ரொம்ப வளமான பகுதி. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மண்ணில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா சில செடிகள் நம்ம வந்து பிளான் பண்ணி வைப்போம், சில சாப்ளிங்ஸை நம்ம வைப்போம், ஆனால் நம்ம வீட்டில் நல்லா க்ரோன் ஆகாது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ டாஞ்சூர் சைடு உங்கள் நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா க்ரோன் பண்ணிங்கன்னா அந்த மண்ணுக்கு நல்லா வரும். அந்த மாதிரி இந்த கிராண்ட்ஃபாதர் இருந்த அந்த ஹவுஸுக்கு பக்கத்தில் உள்ள அந்த பிளான்ட்ஸ் ஒரு சாப்ளிங் பண்ணாங்கல்ல, அது ரொம்ப அழகாக நல்லா டாலாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் அது க்ரோன் ஆணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. There were other trees in the compound because the house was built including an old people that had forced its way through the walls of an abandoned outhouse. அதாவது பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்டில் இதுக்கு முன்னாடியே என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஓல்டு பீப்புள் ட்ரீ இருந்துச்சு. பீப்புள் அப்படின்னா நமக்கு தெரியும் அரச மரம். அந்த அரச மரம் ஏற்கனவே இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா அந்த அவுட்டோஸ், அந்த பங்களாவோட அவுட்டோஸில் பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணுச்சு, அதோட விகரஸ் க்ரோத், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான அது வளர்ச்சினால நல்ல பெரிய மரம், நல்லா ஸ்ட்ராங்காக கிரேட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போதே ரொம்ப ஒரு கிரேட் ஷோவாக இருந்துச்சு. இந்த மரம் என்ன பண்ணுச்சு, அந்த காம்பவுண்ட் வாலை இடித்து தகர்த்துக்கிட்டு அது வளர்ந்து வந்துருந்துச்சு. People trees were great show off. Even when there is no breeze, their broad-chested, slim-waisted leaves will spin like tops determined to attract your attention and invite you into the shade. அதாவது பார்த்திங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா ஒரு காற்று, ஒரு தென்றல் காற்று கூட இல்லை. அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அதோட ஸ்லிம், அந்த என்ன சொல்கிறது, ஊசி மாதிரி உள்ள அதனுடைய இலைகள்னால நல்ல காற்றும் அந்த ஹவுஸுக்கு கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஷேடோவுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Grandmother had wanted the peepal tree cut down, but grandfather had said, let it be, we can always build another outhouse. அதாவது கிராண்ட் மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி இதை தான் வந்து காம்பவுண்டே இடிக்குது, இதை எதுக்கு நம்ம வச்சுருக்கணும், இதை கட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிராண்ட்ஃபாதர் என்ன சொல்கிறாங்க, நோ நான் கட் பண்ண மாட்டேன், லெட் இட் பி, வி கேன் பில்ட் அனதர் அவுட்ஹவுஸ், நான் வேறு ஏதாவது அவுட்ஹவுஸ் வேணாலும் நான் கட்டிக்கிறேன், ஆனால் இதை என்ன பண்ண மாட்டேன், ஐ ஓன்ட் கட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிராண்ட் மதர் டிட் நாட் மைண்ட் ட்ரீஸ். ஆனால் கிராண்ட் ஃபாதருக்கு ரொம்ப ட்ரீஸ்னால் பிடிக்கும். கிராண்ட் மதருக்கு என்னது, ட்ரீஸ்னாவே அவங்க எதை பற்றியும் கேர் பண்ணல. ஹி ஓன்ட் மைண்ட் எனி திங் பட் ஷி ப்ரிஃபர்ட். ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா நல்ல ஃப்ளார்ஸ், நல்ல பூச்செடிகளை வைக்கிறது ரொம்ப பொதுவாகவே பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பூச்செடிகளை வைக்க, க்ரோயிங் ஃப்ளவர்ஸை வைக்க ரொம்ப பிடிக்கும். அதே போல் கிராண்ட் மதருக்கு என்னாச்சு அப்படின்னா இந்த ஃப்ளவர்ஸை பிளான் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி ஆர்டரிங் கேட்டலக்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் அழகழகாக வரிசைப்படுத்தி வச்சுருந்தாங்க. கிராண்ட்ஃபாதர் ஹெல்ப்டு ஹர். கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணாங்க, சரி இந்த கார்டனிங்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்ஃபாதர் கோஆப்ரேட் வித் கிராண்ட்மதரோட சேர்ந்து நிறைய ஃப்ளவரிங், அதாவது இந்த பூச்செடிகள்லாம் வைக்கிறதுக்காண்டி நிறைய. ஆனால் கிராண்ட்ஃபாதரை பொறுத்த மட்டும் என்னது, அது ஒரு கிரேசி, அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நகைப்பு மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஃப்ளார்ஸ் செடியெல்லாம் வைக்கிறது. ஆனால் கிராண்ட்மதரோட சேர்ந்துட்டு இவங்க பிளான் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா கிராண்ட்ஃபாதர் லைக் பட்டர்ஃப்ளைஸ் வெரி மச்.
பட்டர்ஃப்ளைஸ்னாவே கிராண்ட்ஃபாதருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னா, நிறைய நம்ம ஃப்ளார்ஸ் அந்த பூச்செடிகள்லாம் நம்ம வைக்கும்போது இட் வில் அட்ராக்ட் த பட்டர்ஃப்ளையை அட்ராக்ட் பண்ணிடும். அதனால நான் என்ன பண்ணார், நிறைய அந்த பூச்செடிகளை வச்சாங்க. திஸ் இஸ் த செக்ஷன் 1. இந்த செக்ஷன் 1ல் நம்ம பார்த்தோன்னா இம்பார்ட்டண்டாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், I will ask one question for you. You answer, okay? When did the garden become a happy place for the author? You say, Ravi tell. Very good. அதாவது கிராண்ட்ஃபாதர்கிட்ட யார், அந்த கிராண்ட்சன், அதாவது ரஸ்கின் பாண்ட் இருக்கும்போது தன்னுடைய பக்கத்தில் கிராண்ட்ஃபாதர் இருந்தால் அது வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் பிளேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் விகரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோன்னா, வெரி ஸ்ட்ராங் ஆர் ஹெல்த்தி. அபேண்டன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அபேண்டன்? வெரி குட், லெஃப்ட் வித்தவுட் கேர், அதாவது கைவிடப்பட்ட, யாரும் பராமரிக்காத ஒரு இடம், அதான் சொல்கிறது கைவிடப்பட்ட. ஓகே, டூ யூ நோ பாருங்கள், இதில் ரொம்ப அதாவது உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்தியா ஹேஸ் மோர் தென் 70,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். 17,000 ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இந்தியாவில் நம்ம இருக்குது. 17,000 ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாடு வித் மோர் தென் 5,000 ஸ்பீசிஸ். இதில் தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குன்னா 5,000 இருக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் 17,000 இருக்குது. தமிழ்நாடுவை நம்ம பார்க்கும்போது எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது? 5,000 ஃப்ளவரிங் ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நியர்லி 1/3 of the total flora of India probably has the highest diversity in India. Okay, section 1 is over. Now we going to see section 2. Now we going to section 2. Continuation of this lesson, when the trees walked. Okay. Grandfather was not content with growing trees in our compound. During the rains, he would walk into the jungle beyond the riverbed, armed with cuttings and saplings, which he would plant in the forest. அதாவது கிராண்ட்ஃபாதர் பார்த்திங்கன்னா அவருடைய காம்பவுண்டில் அவர் வந்து பிளான்ட்ஸை வந்து க்ரோ பண்ணணும் அப்படின்ட்டு அந்த நினப்பை அவர் விட்டுட்டு மறுபடியும் எங்கே போனாங்க அப்படின்னா ஆற்றங்கரை, அதாவது ஃபாரஸ்ட்டில் போகும்போது இருக்கக்கூடிய அந்த ஆற்று படுக்கைகள்லாம், அதாவது அந்த ரிவர் பெட்லாம் இருக்குல்ல, அந்த ரிவர் பெட்டில் பார்த்திங்கன்னா யங் சாப்ளிங்ஸ் எல்லாம் நம்ம வச்சோம்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பிளான் ஃபார்ம் ஆச்சு. But no one ever comes here. I had protested the first time we did this. Who's going to see them? அதாவது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா, யார் இந்த அதாவது கிராண்ட்ஃபாதரோட அந்த ரஸ்கின் பாண்ட் சொல்கிறாங்க, நான் என்ன சொன்னேன், தாத்தா இங்கே வச்சோம் அப்படின்னா யாரும் வரவும் மாட்டாங்க, இதை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கவனிக்கவும் மாட்டாங்க அப்படின்னு ஐ ப்ரொட்டஸ்டட், நான் ஃபஸ்ட்டு முதலாக அவரை எதிர்த்து சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இதெல்லாம் பார்க்க போகிறா அப்படின்னு சொன்னாங்க. See, we are not planting them simply to improve the view, replied grandfather. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து யாரும் பார்க்குறதுக்காண்டி நான் வைக்கலப்பா, we are planting them for the forest. நான் ஃபாரஸ்ட்டுக்காகவும் அந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸுக்காண்டி தான். ஏன் அப்படின்னா அந்த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸுக்கு ஒரு ஷெல்டர் தேவை, அந்த ஷெல்டர் தான் இன்னும் நான் வைக்கக்கூடிய இந்த ட்ரீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீட் மோர் ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஃபார் எக்ஸாம்பிள் whenever we plant one for example banana tree நம்ம வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வில்லேஜ் சைட்லலாம் பார்த்தோன்னா ஒரு தோப்பில் கொண்டு போய் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வைக்கும்போது அது நமக்கு மட்டும் அது பயன் தராது, அங்கே வந்து சிட் பண்ணுற பேர்ட்ஸுக்கு, அங்கே ஸ்டே பண்ணுற அனிமல்ஸுக்கு எல்லாத்துக்கும் அது ஃபுட் அண்ட் ஷெல்டரை தரும். ஓகே, அஃப்கோர்ஸ் மென் நீட் ட்ரீஸ் டூ. அதாவது ஆமாப்பா நிச்சயமாக, அஃப்கோர்ஸ்
மனிதர்களுக்கும் இந்த ஹியூமன் பீயிங்க்கும் என்ன தேவை அப்படின்னா ட்ரீஸுங்கிறது தேவை. டு கீப் த டெசர்ட் அவே, டு அட்ராக்ட் ரெயின். எதற்கெல்லாம் ட்ரீஸ் தேவை அப்படின்னு சொன்னோன்னா டு கீப் த டெசர்ட் அவே, டு கீப் த டெசர்ட் அவே, டு கீப் த டெசர்ட் அவே, டு கெட் ரெயின், அதாவது டு அட்ராக்ட் ரெயின். டு அட்ராக்ட் ரெயின். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஷெல்டர் ஃபார் அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ். ஓகே. டு ப்ரிவெண்ட் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் ஃப்ரம் பீயிங் வாஷ்ட் அவே ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ், லீவ் அண்ட் சீட். எஸ் ஃபார் டிம்பர் ட்ரூ. ஒரு மரங்களை நம்ம வச்சா அந்த மரங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த வுட்டு அது எல்லாமே என்னது விறகாக நமக்கு பயன்படுது. But more men are cutting down trees without replacing them, and if we don't plant a few trees ourselves, a time will come when the world will be one great desert. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டீஃபாரஸ்டேஷன் தான் அங்கங்கே நடக்குது. ஓகே, அப்படின்னு சொன்னால் டெஸ்ட்ராய் த ஃபாரஸ்ட். மரங்களை வெட்டி வெட்டி கட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா so many buildings they are என்ன சொல்கிறது க்ரியேட் பண்ணுறாங்க. பட் anyone grow any trees. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர வர என்ன ஆகும்னா நம்ம சாப்லிங்ஸை பிளான் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி டீஃபாரஸ்டேஷன் பண்ண ஒரு நாள் நம்மளுடைய வேர்ல்டை பொறுத்த மட்டும் எப்படி ஆகும் அப்படின்னா ஒரு பாலைவனமாக உருவாகும் அப்படின்னு கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாங்க. The thought of a world without trees became a sort of nightmare to me. இது என்ன அது அப்படின்னு சொன்னோன்னா ஒரு கனவாகவே எனக்கு வந்துருச்சு. ட்ரீஸ் இல்லாத ஒரு வேர்ல்டாக ஆயிடுச்சுன்னா. I helped grandfather in his tree planting with greater enthusiasm, and while we went about our work, he taught me a poem by George Morris. அதாவது ஜார்ஜ் மோரிஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு போயம் ரைட் பண்ணியிருக்காங்க. அந்த போயமை கிராண்ட்ஃபாதர் ரஸ்கின் பாண்டுக்கு சொல்கிறாங்க. என்னங்கிறத we will see. Woodman, spare the tree, touch not a single bough. In youth it sheltered me, and I will protect it now. அதாவது உட்மான், அதாவது மரம் வெட்டுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரீயை நம்ம கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ட்ரீயில் உள்ள ஒரு சிங்கிள் போ அப்படின்னு சொன்னோன்னா மரக்கிளையை கூட அவங்க எடுத்துக்கிறது இல்லை. அது பார்த்திங்கன்னா நம்ம இளமையாக இருக்கும்போது நமக்கு ஒரு ஷெல்டராக இருக்குது. ஆனால் நம்ம வென் வி க்ரோ ஓல்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த மரங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா we will protect, நம்ம அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் மொரீஸோட போயமை கிராண்ட்ஃபாதர் வில் ரிமெம்பர். ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகைன். என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணும் அப்படின்னா மரங்கள் நகரும், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும் அப்படின்னு கிராண்ட்ஃபாதரோட தாட். They have been standing still for thousands of years, but there was a time when they could walk about like people. Thousands of years, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் அப்படியே இருந்தால் கூட அது என்ன பண்ணும் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நகரும். Then along came an interfering busy body who cast a spell over them, rooting them to one place. But they were always trying to move. See how they reach out with their arms. And some of them, like the banyan tree with its traveling aerial roots, managed to get quite far. For example, people tree வச்சுக்கோங்க, அதனுடைய வேர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா பூமிக்கு அடியில் அண்டர் த கிரவுண்ட் என்ன பண்ணுது, it will pass us so many distance. We found an island. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு தீவை பார்த்தாங்க. யார்? கிராண்ட்ஃபாதர் அண்ட் ரஸ்கின் பாண்ட். A small rocky island in a river bed. அந்த ரிவர் பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாறையான ஒரு ஐலாண்ட் இருந்துச்சு. It was one of those river beds so common in foothills which are completely dry in summer. அங்கே பார்த்தீங்கன்னா சம்மர் டயத்தில் ரொம்ப ட்ரை ஆகிடும் அந்த பிளேஸ். But flooded during the monsoon season. மான்சூன் சீசன் அப்படின்னா
ரெய்னி சீசன் அப்போ என்ன ஆகிடும், அங்கே வெள்ளமே வர்ற அளவுக்கு தண்ணி வந்துடும். A small mango tree was growing on the island. அந்த ஐலாண்டில் ஒரு சின்னதாக ஒரு மேங்கோ ட்ரீ வளர்ந்துருக்கு. சரி, அப்போ இந்த சின்ன மேங்கோ ட்ரீ வளரும்போது பெரிய மேங்கோ ட்ரீ கண்டிப்பாக நிச்சயமாக என்ன பண்ணும், வளரும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்ஃபாதரோட தாட். As soon as the rain set in and while rivers could still be crossed, we set out with a number of tamarind. சரி, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ மழை பெஞ்சாவே கண்டிப்பாக நிறைய செடிகள் வந்து ஸ்மாலாக இருக்கிறதெல்லாம் பிக் ஆகும். நிறைய சீட்ஸ் நமக்கே தெரியாமல் இப்போ பேர்ட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது என்ன பண்ணும்போது மைக்ரேட் பண்ணும்போதும் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பிளேஸ் மூவ் ஆகும்போது தே கேன் கலெக்ட் த சீட் அண்ட் புட் இன் அனதர் பிளேஸ். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் கூட என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ட்ரீஸ் க்ரோ ஆகும். அது மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெய்னி சீசன் பீரியடில் டேமரின், லேபர்னம், கோரல் ட்ரீ, அதாவது புளிய மரம், நெக்ஸ்ட் இந்த லவங்க மரம் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், சாப்ளிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கட்டிங் அண்ட் ஸ்பெண்ட் த டே பிளான்டிங் தெம் ஆன் த ஐலாண்ட். அதாவது கிராண்ட்ஃபாதரும் இந்த பாய்ட்டும் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து பிளான்டிங் பண்ணுறாங்க. எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா ஐலாண்டில் பிளான்டிங் பண்ணுறாங்க. ஓகே, இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய மீனிங்ஸ் பார்ப்போம். ப்ரொட்டஸ்டர் அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரொட்டஸ்டர் அப்படின்னா அப்போஸ்டுன்னு அர்த்தம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரொட்டஸ்டர்? அப்போஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட் மேர். நைட் மேர் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயம் உறுத்தக்கூடிய ஒரு கனவு. ஃப்ரைட்டனிங் ட்ரீம். ஃப்ரைட்டனிங் ட்ரீம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டனாக இன்டர்ஃபெரிங் மீன்ஸ் ஸ்டாப்பிங் ஆர் ஸ்டாப்டு. Okay, I will ask one question for you. Okay, are you listen? Okay, Renu, stand up. Why do we need trees? Trees நமக்கு எதுக்கு தேவை சொல்லுங்க. Okay, to keep the desert away, to get fruits and flowers. Okay, we get pure oxygen. Okay, very good. Sit down. Then section 2 is over. Now we go to section 3. Now we going to section 3. When the trees walked. Okay, the monsoon season was a time for rambling about. At every turn there was something new to see. Out of the earth and rock and leafless bough, the magic touch of the rain had brought life and greyness. அதாவது பொதுவாக அந்த மழைக்காலங்கள்லே பார்த்தீங்கன்னா அந்த மரக்கிளைகளில் லீவ்ஸே இருக்காமல் அந்த ரெயின் ட்ராப் பட்டு என்னாகும், நிறைய அப்படியே என்ன சொல்கிறது, இலை தளிர் எல்லாமே அப்படியே நல்லா தளிர்த்து போய் க்ரீனிஷாக இருக்கும். ஒரு க்ரீன் டச்சுங்கிற மாதிரியே இருக்கும். ஓகே, you could see the broad leaved vines growing. Plants sprang up in the most unlikely of places. எங்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது, எந்த இடத்துல வேணாலும் பிளான்ட்ஸ் க்ரோ ஆகிருக்கும். A people without take root in the ceiling. A mango without sprout on the windowsill. We did not like to remove them, but they had to go if the house was to be kept from falling down. அதாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூட்டெல்லாம் எங்கே, அது சீலிங் மேலே பார்த்தீங்கன்னா பீப்புள் ட்ரீ வந்து க்ரோன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அந்த விண்டோஸ் இல்லைன்னா ஜன்னல் கதவுகளில் பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோ வந்து ஸ்ப்ரவுட் ஆகிருக்கிறது தெரியும். If you want to live in a tree, that's all right by me, said grandmother crossly. But I like having a roof over my head, and I am not going to have my roof brought down by the jungle. அதாவது நம்ம இந்த வீட்டில் இருக்க அந்த பீப்புள் ட்ரீ க்ரோன் ஆகிருக்கிறத நீங்கள் கட் பண்ணுங்க அப்படின்னு யார் சொல்கிறது, கிராண்ட்மதர் சொல்கிறாங்க. Then came the Second World War and I was sent away.
to a boarding school. அதாவது ரஸ்கின் பாண்ட் எங்கே போகிறாங்க அப்படின்னா போர்டிங் ஸ்கூல், அதாவது ஹாஸ்டலில் அவங்க போய் தங்கிட்டாங்க. டியூரிங் த ஹாலிடேஸ் ஐ வென்ட் டு லிவ் வித் மை ஃபாதர் இன் டெல்லி. அவங்களோட ஃபாதர் அண்ட் மதர் இருப்பாங்களா டெல்லியில், அவங்க வீட்டில் அவங்க ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. மீன்வைல் மை கிராண்ட்பேரண்ட்ஸ் sold the house and went to England. இங்கே இருந்தவங்க இவங்க இருந்த அந்த இடத்த பிளேஸை அந்த பில்டிங்கை என்ன பண்ணிட்டாங்க, விற்றுட்டாங்க. சோல் பண்ணிவிட்டு எங்கே போனாங்க அப்படின்னு சொன்னோன்னா இங்கிலாண்டுக்கு போயிட்டாங்க. யார்? கிராண்ட்ஃபாதர் அண்ட் கிராண்ட் மதர். 2 or 3 years later, அதாவது 2 and 3 years, 2 yearsம் போயிடுச்சு, 3 yearsம் ஆயிடுச்சு. I too went to, நான் இங்கிலாண்டுக்கு போனேன். அப்போ பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு? Some years later, I returned to Dehradun. After first visiting the old house, அதாவது அந்த பழைய வீட்டை நான் பார்க்கும்போது இட் ஹேட் நாட் சேஞ்ச்டு மச், எந்த வித அதில் மாற்றமும் இல்லை. ஐ வாக்டு அவுட் ஆஃப் டவுன் டுவர்ட்ஸ், சரி ரிவர் பெட் வழியாக நம்ம போய் பார்ப்போன்னு அவர் போய் பார்க்குறாரு. இட் வாஸ் ஃபெப்ரவரி மந்த்து. ஆஸ் ஐ லுக்டு அக்ராஸ் த ட்ரை வாட்டர் கோர்ஸ், my eye was immediately caught by the spectacular red blooms of the coral blossom. அவங்க தாத்தா நட்டு வச்ச அந்த கோரல் ட்ரீ இருக்குது பாருங்கள், அதுலேருந்து பார்த்திங்கன்னா அழகான பிளாசம் பூக்கள் வந்து அப்படியே மலர்ந்து இருந்துச்சு. In contrast with the dry riverbed, the island was a small green paradise. அந்த ஐலாண்ட் தீவு எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன பசுமையான என்ன சொல்லலாம், பேரடைஸ் அப்படின்னா சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. When I went up the trees, I noticed some squirrels were living in them. அதில் என்னென்ன ஸ்குரில் லீவ் தான், குயில், நெக்ஸ்ட்டு க்ரோ, challenged me with a mellow who are you. அதாவது இந்த பேர்ட்ஸு எல்லாமே என்ன கேட்குது அப்படின்னா நீ யாருன்னு கேட்குற மாதிரியே என்னோட காதில் கேட்டுச்சு. பட் த ட்ரீம் சீம் டு நோ, ஆனால் ட்ரீஸ்க்கு என்ன தெரியும் அப்படின்னா நான் யாருங்கிறது தெரியும். தே விஸ்பர்ட் அமாங் தெம்செல்ஸ். விஸ்பர்ட் அப்படின்னா ஸ்லோவாக மெதுவாக காதுக்குட் பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க. அது மெதுவாக அதுங்களுக்கு தெரியுது, சரி நம்ம தாத்தா வச்சது தான் அப்படிங்கிறது தெரியுது. And looking around, I noticed that other smaller trees, wild plants and grasses had sprung up under their protection. As the trees we had planted long ago, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணது அது என்ன ஆச்சு, நிறைய மல்டிப்ளை ஆயிடுச்சு. 1 2 போணுச்சு, 2 என்னது 4 கூட போச்சு. தே வேர் வாக்கிங் அகைன், ஆனால் என்ன பண்ணுது, அதுவும் நகர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. தாத்தா சொன்ன கனவு ட்ரீம்ஸ் என்னாச்சு, இன்றைக்கி ட்ரூ ஆச்சு. In one small corner of the world, grandfather's dream had come true. கிராண்ட்ஃபாதரோட ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்கின் பாண்ட் ரொம்ப அழகாக இந்த லெசனை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோஸை பார்க்கும்போது வாட் ஆர் த மாரல்ஸ் வி அப்சர்வ் இன் திஸ் லெசன் அப்படின்னா, ட்ரீஸை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிளான் பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ட்ரீஸோட இம்பார்ட்டன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி வந்து நம்ம சாப்ளிங்ஸை, அதாவது ஒவ்வொரு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹாலிடேஸில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், வி ஹாவ் டு க்ரோ. நம்ம சாப்ளிங்ஸை சின்ன சாப்ளிங்ஸை வந்து வீடுகளில் நம்ம வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம தோட்டத்தில், அதாவது நம்ம தோப்புன்னு சொல்லுவோம்ல, அங்கெல்லாம் நம்ம பிளான் பண்ணலாம். அது ஒரு நாளைக்கு என்னது நிறைய வந்து மல்டிப்ளை ஆகும். இதனால் நமக்கு மட்டும் இல்லை, பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் ஷெல்டராக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், from this lesson you have to read this section clearly and you write the varieties of kinds of trees நீங்கள் நிறைய நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட்டு what are the importance of trees you have to write in your home. Thank you very much students.